ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். நம்மளோட விஜய் டிவியில் ரொம்பவே சூப்பராக போயிட்டுருக்க ஒரு சீரியல் தான் நீ நான் காதல். உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இதில் ஹீரோ ஹீரோயினுக்கு இப்போதைக்கு மேரேஜ் ஆகிற மாதிரி ட்ராக் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. இன்னும் எப்படி பார்த்தாலும் 2 மந்த்ஸ்க்கு மேலே தான் ஆகும் அவங்க 2 பேரோட மேரேஜ் ட்ராக் வரணும்னா. 2 மந்த்ஸ்க்கு மேலே அப்படின்றது 3 மந்த்ஸ் 4 மந்த்ஸ் கூட எடுத்துக்கலாம். ஏன்னா ட்ராக் வந்து அவ்வளோ இருக்குது. இன்னும் இப்போ தான் வந்து அவங்க அப்பாவோட உடல்நிலை சரியில்லை அப்படிங்கிற மாதிரி ட்ராக் கொண்டு வந்திருக்காங்க. இன்னும் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற அந்த பொண்ணு வந்து வீட்டுக்கு வந்துட்டு அந்த பொண்ணுக்கு வந்து இவங்க ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. அதாவது நம்மளோட ராகவ கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக ட்ரைனிங் கொடுப்பாங்க. அதில் வந்து ராகவுக்கு அபி மேலே ஒரு ஈர்ப்பு வரும். ப்ரப்போஸ்லாம் பண்ணுவாங்க. ஆனால் ஒத்துக்க மாட்டாங்க. என்னங்க இந்த கதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா? நம்மளோட விஜய் டிவியில் நீ நான் காதல் இந்த சீரியலில் ஹீரோயினாக நடிச்சிட்ருக்காங்க இல்லையா, அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து மெட்டி போட்டிருக்க மாதிரியான ஒரு கால் மட்டும் வச்சு கம்மிங் அப் வித் சம்திங் நியூ அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணியிருந்தாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்போதைக்கு மேரேஜ் ட்ராக் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. இதை மட்டும் ஷேர் பண்ணல, டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டார் அந்த ஒரு ஓடிடி தளத்தையும் வந்து டேக் பண்ணியிருந்தாங்க. என்னவா இருக்கும்? அப்கமிங் ஏதாவது வெப் சீரிஸ் பண்ண போகிறாங்களா, இல்லை வேறு ஏதாவது இருக்கா அப்படின்னு தெரியலை. ஆனால் ஏதோ ஒரு வெப் சீரிஸ் ரிலேட்டடான ஒரு ப்ராஜெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீ நான் காதலில் வந்து மேரேஜ் நடந்துருச்சா அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் வந்து என்கிட்ட கேட்டிருந்தீங்க. மேரேஜ்லாம் நடக்கலை. இது அவங்களோட நியூ ப்ராஜெக்ட் தான். இப்போதைக்கு மேரேஜ்க்கான வாய்ப்பு கிடையாது. பார்க்கலாம், வெயிட் பண்ணி என்ன ப்ராஜெக்ட் என்ன அப்படிங்கிறத பற்றி. ஏதோ மேரிட் மாதிரி தான் இருக்குது. அவங்களோட கால் தான். என்ன ப்ராஜெக்டாக இருக்கும்னு பார்ப்போம்.